ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் ஏபிஎஃப். நான் உங்கள் ஏபி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக வர்க்கலாவும் தாண்டிட்டேன். இந்த வீடியோ வந்து நான் ஃப்யூச்சரில் ஒரு 4-5 நாள் கழித்து வரும். இப்போ வந்து ஆல் இண்டியா ரைடோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் ரிலீஸ் பண்ணுறேன். எல்லோரும் பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், புதுசாக இருக்கும். பட்ஜெட் ட்ராவல் பைக்கில் பண்ணுறேன். எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணால் தான் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கும். நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்தா தான் அந்த சப்போர்ட் மூலிமா நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகும், அதில் ஒரு இன்கம் வரும். நம்ம இன்னும் நல்லா பிரம்மாண்டமாக நம்ம வீடியோஸ் போட முடியும். நிறைய பிரம்மாண்டம் மீன்ஸ் நான் லக்ஸுரியஸாக சொல்லலை. நம்ம நிறைய இடத்துக்கு போகணும். இந்த ட்ரிப் எங்கேயும் ஸ்டாப் ஆகிடக்கூடாது. கம்ப்ளீட்டாக ஆல் இண்டியா ஃபுல்லாக நான் போகணும். அதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்பவே தேவை. அப்புறம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான மேட்ரு சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். டைம் பாருங்கள், டைம் பார்த்தீங்களா, 10:30. இந்த வீடியோ இந்த எடிட்டிங் இதில் 2 வீடியோ நான் எடிட்டிங் பண்ணணும். ஒரு வீடியோ எடிட்டிங் முடிக்கவே எனக்கு ஒரு 12 o'clock 1 o'clock ஆகிடும். இன்னொன்று முடிச்சுட்டு படுக்க 3-4 மணி ஆகிடும். அதுக்கப்புறமா காலைல ஒரு 7-8 மணி, சரி 9 மணிக்கே நான் எழுந்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எழுந்து நெக்ஸ்ட் டே வீடியோ நான் போடணும். ஸோ இவ்வளோ கஷ்டம் இருக்குது. இதில் நான் ஃப்ரீ ஸ்டே தேடணும், பட்ஜெட் ஸ்டே தேடணும், டென்ட்டு போடணும். இதுக்கு நடுவில் நம்ம இன்கம் சொல்லியிருக்கேன். என்னோடய பைக் இன்சூரன்ஸ் நான் போடணும். 1-2 இன்சூரன்ஸ் போட்டால் தான் நான் ஃபியூவல் போட்டு மூவ் பண்ண முடியும். அடுத்த ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர்ஸ். நம்ம ஒரு 50-60 கிலோமீட்டர் தான் மூவ் பண்ணிகிட்ருக்கோம் 2 நாள் 3 நாளைக்கு ஒரு வாட்டி. ஸோ நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் நான் க்ராஸ் பண்ணுறதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்பவே தேவை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுறானுங்களே. விளையாடிட்டு போனால் லேட் ஆகிடும். நம்ம வேறு இடத்துல விளையாடுவோம். ஸோ கன்னியாகுமரி டு காஷ்மீர், வாவ், இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். கொஞ்சம் லேட்டு தான், பரவாயில்ல. ஸோ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் கன்னியாகுமரியில் NH-44 எண்டு வளரிட்டேனா, சரி விடுங்க. அங்கே தான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். ஓகே. ஐயோ, பஸ்ஸெல்லாம் மறைச்சின்னு இருக்கே. NH-44 மறைச்சிட்டாங்களா? இதுதான் மறைச்சிட்ருக்காங்க. NH-44 போர்டையே மறைச்சிட்டிங்களா? நான் எப்படா வீடியோ பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி கன்னியாகுமரி டு காஷ்மீர் ரைட் நம்ம கிளம்பிட்டோம். எஸ், பார்த்தீங்களா, இதுதான் நம்ம செட்டப். நம்ம ஸ்பைடி, நம்ம பேக், ஹெல்மெட். அங்கே வருங்க NH-44. ஸோ கன்னியாகுமரி இதுதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். ஓகே, யா, ஓகே. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். பட் ஒன் சிம்பிள் திங், நம்ம கன்னியாகுமரி டு காஷ்மீர் போல், கன்னியாகுமரி டு சென்னை வரும். எப்படின்னா, கன்னியாகுமரியிலேருந்து கிளாக் வைஸ் போகிறோம். கன்னியாகுமரி, கேரளா, கர்நாடகா, அந்த மாதிரி கோவான்னு சொல்லிட்டு குஜராத், ராஜஸ்தான் சொல்லி கம்ப்ளீட்டாக ரவுண்ட் த சர்க்கிள், அசாம், அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் எல்லா ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம போகிறோம். பட் ஸ்டார்டிங் பாயிண்ட் கன்னியாகுமரி தான். வாங்க போகலாம். நல்லா நோட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்பிளேயில் ABFன்னு வரும். ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்களா, ABFன்னு வந்துச்சு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போது வந்து ஓடோமீட்டர், இது 2வது ட்ரிப் மீட்டர் வந்து இது எதுக்கு, இது நான் வந்து இந்த ட்ரிப் மீட்டர் பார்த்திங்கன்னா காஷ்மீர்லேருந்து நம்ம போகிற கம்ப்ளீட் ட்ரிப்பு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் இந்த ட்ரிப்பு முடிக்கும் போது எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு நம்ம இதே மாதிரி வீடியோ போடுவோம். இன்றைக்கி நம்ம போடும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் 5000 தான். அன்றைக்கி போடும்போது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மாறுவாங்க. அடுத்த ட்ரிப் 2 இருக்குது. ட்ரிப் 2 வந்து நான் இன்ஜின் ஆயில் மாற்றுறதுக்காக. நெக்ஸ்ட்டு 2500 கிலோமீட்டர்ஸில் நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றணும், அது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த சந்தில் போக முடியாது, ரொம்ப குட்டி, பைக் போகிற சைஸே இல்லை அது. ஸோ பார்த்துக்குங்க, NH-44 ரோடு எண்டு. பட் எனக்கு இங்கேருந்து தான் ரோடு ஸ்டார்ட்டே ஆகுது. என் லைஃபே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்.
வாய்ஸ் கேட்குதா? இப்படி தான் காலையில் நான் கன்னியாகுமரியில் மைக் ஒழுங்காக ஆன் பண்ணாமல் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு உட்கார்ற நிலைமை ஆகிடுச்சு. ஆமாங்க, நான் பாட்டுக்கு பைத்தியக்கார மாதிரி பேசிட்டே இருப்பேன், ஒன்றுமே ரெக்கார்டாக இல்லைக்கா. விவேகானந்தர் பாலம் ஃபுல்லாக நான் பைத்தியம் மாதிரி. இங்கே பாருங்கள், NH44 ரோடு எண்ட், பட் மை லைஃப் ஸ்டார்ட்ஸ். ஓகே, கிளம்புவோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:42 ஆகுது. இங்கேருந்து நாகர்கோவிலுக்கு 21 கிலோமீட்டர்ஸ் 37 மினிட்ஸ்னு காமிக்குது. நம்ம ட்ரிவாண்ட்ரம் போகிறோம். ட்ரிவாண்ட்ரம் வந்து 2 hours சம்திங் காமிச்சிது. பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் டைமில் ரீச் ஆகணுன்ட்டு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த ஆட்டோவுக்கு பின்னாடி பெரிய பேக் ஸ்டோரியே இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன். ஸோ பறக்கிறோம், இந்தியா ஃபுல்லாக பறக்கிறோம். கம் ஆன் கைஸ், I am starting my Kanyakumari to Kashmir travel here. Yay! செம்ம எக்ஸைட்டடாக இருக்குங்க. இன்றைக்கி கன்னியாகுமரியில் இருக்க இந்த மலை பக்கத்தில் இருக்கோம். நாளைக்கு நம்ம காஷ்மீரில் இருப்போம். அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம வேறு கண்ட்ரியில் இருப்போம். என் வார்த்தை நம்புங்க, கண்டிப்பாக இது நடக்கும். என் உள் மனசு, என் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை நான் சொல்கிறேன். நம்ம கோல் அச்சீவ் பண்ணுவோம் கைஸ், கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம். நம்ம சேனல் வேறு லெவலில் ரீச் ஆகும். ஓகே, கூல் ஆகிடலாமா? என்ன விஷயம்னா, எதுக்காக நான் என் பேகு லைக் என் லேப்டாப் பேக் வந்து ஓட்டை சைலன்சர் பக்கத்தில் மாட்டியிருந்தேன். உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓப்பனே பண்ணாமல். ஸோ வெளியே இருக்க கவர், அதுக்கு அடுத்த கவர், 3 கவரும் ஓட்டையாகி பேக்கே ஃபயர் ஆகிற அளவுக்கு ஆகிடுச்சு. சடனாக திரும்பி பார்க்கும்போது பார்த்தா ஓட்டையாக இருக்குது. தெரிஞ்சோடனே வண்டியை நிறுத்தி லேப்டாப் பேக்கை வந்து அங்கேயே ஹைவேலேயே அன்பாக்ஸ் பண்ணி நான் மாட்டிட்டேன். ஸோ மாட்டும்போது நம்ம க்ளவுஸை கழட்டி வச்சேன் பின்னாடி. எப்பயுமே எனக்கு இந்த பழக்கம், க்ளவுஸை கழட்டி நான் பின்னாடி லக்கேஜ் மேலே வைப்பேன், திருப்பி மறந்து அப்படியே ஓட்டிகிட்டு வந்துடுவேன். இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. ஒரு 50, 60, 70, 80 கிலோமீட்டர் தாண்டி ஞாபகம் வருது நம்ம க்ளவுஸ் போடலன்ட்டு. போச்சு, அந்த க்ளவுஸ் போச்சு. மறுபடியும் க்ளவுஸ் வாங்கணுங்க. இதுக்கு தான் இந்த ஸ்டோரியே சொல்ல வந்தேன். க்ளவுஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டம் எனக்கு. க்ளவுஸ் இருந்தால் ஓட்டுற வலி தெரியாது, ஃபீல் தெரியாது, கஷ்டமே தெரியாது எனக்கு. அவ்வளோ ஸ்மூத்தாக நான் ஓட்டிகிட்டு போயிடுவேன். க்ளவுஸ் இல்லை, சரி வாங்கிடலாம். இப்போதைக்கு சீப்பாக ரொம்ப ஆல்ரெடி நான் வச்சுருக்கிறதே சீப்பான க்ளவுஸ் தான். அந்த க்ளவுஸ் பேர் வந்து ப்ரோ ரைடர். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது எனக்கு அது. கைஸ், ஃபுல்லாக 100% சார்ஜ் போட்டிருந்தாங்க பேட்ரி. ஒரு 5 நிமிஷம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளே பார்த்தா திருப்பியும் ஆனே ஆகலை. அப்படி இப்படின்னு பேட்ரி ரிமூவ் பண்ணி திருப்பி நான் போட்டு திருப்பி ஆன் பண்ணால் 4% தான் காமிக்குது. திருப்பியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் இப்போ 7% காமிக்குது. ஓ, கடுப்பாக இருங்க. எல்லாம் மொத்த மூடெல்லாம் ஸ்பாயில் பண்ணி மொத்த ரைடையுமே ஸ்பாயில் பண்ணி சொதப்பி வச்சுருங்க. இம்மீடியட்டாக எனக்கு ஒரு லொக்கேஷன் நல்லா இருந்தது, காமிக்கலான்னு ஆன் பண்ணால் ஆனே ஆகலை. இப்படி இருந்தால் எப்படி? நம்ம எதுவுமே நம்மளுக்கு ரொம்ப மெயினான விஷயம் இந்த பேட்ரி. போகும்போது இல்லை, ஒரிஜினல் பேட்ரி தான் வாங்கணும், காசு ஆனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம நாகர்கோவில் போகிறோம்ல, அங்கே போய் சிட்டியில் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஹோட்டல் போட்டுட்டு நான் அந்த டாபிக் கண்டினியூ பண்ணுறேன். பாரத்தில் போட்டால் ஒரு 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது அடுத்த வாட்டி பார்ப்போம். 200 200 போட்டு இங்கே எவ்வளோ பெட்ரோல்? 101.67 தான். ஓகே, ஒரு ஊர்லேயுமே 50 காசு 1 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வருது. சூப்பர், தேங்க்யூ. ஒரு சில இடத்துல போட்டு டங்குன்னு வாங்க, நான் எதுவும் கேட்டுக்க மாட்டேன், அவங்களுக்கு தெரியாது. இந்த சின்ன ஹோல்ஸ் தனியாக இருக்கும் அதில். பாரத்லலாம் ஒரு 4 rupees 2 rupees எக்ஸ்ட்ரா தராங்களே, உங்களில் தான் தர மாட்டீங்களா? நீங்க அப்படியே ரவுண்ட் ஆகிடும், 1 லிட்டரு 2 லிட்டர் அந்த மாதிரி. ஜிபே தான். சூப்பர், நீங்கள் பரவாயில்ல. ஒரு சில பங்க்கில் நீ போட்டு நான் பே பண்ணாதான் அப்படின்னுவாங்க. ஜிபே பண்ணதுக்கப்புறமா தான் இதுவே போடுவாங்க. நான் மூவ் பண்ணுறேன் பவனிக்கு. தேங்க்யூ ஸோ மச். வேறு இந்த கவரில் ஒன்றும் இல்லை, ஒரு வாழைப்பழம் இருக்குங்க, அதுக்காக தான் வச்சுருக்கேன். எங்கேயாவது வழியில் சாப்பிடுவோம். எவ்வளோ ஏறிருக்கு? 2 பாயிண்ட் வந்திருக்கு. ஓகே,
2 பாயிண்ட் ஏறி இருக்குது. ஏர் செக் பண்ணோம். ஏர் செக் பண்ணால் அவருக்கு காசு நம்மகிட்ட சேஞ்ச் இல்லையே கொடுக்கறதுக்கு. கொஞ்சம் வயசு கம்மியாக இருந்தால் கூட நம்ம பாட்டு போட்டு போயிடுவோம் ஃப்ரீயாக இருந்தான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு. பட் அங்கே வயசானவர் இருக்கார், கண்டிப்பாக சேஞ்ச் கொடுக்கணும், நம்மளுக்கே தெரியும்ல. ரயில்வே ஸ்டேஷன் என்ன நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷனா? ஆமாம், நாகர்கோவில் ஜங்ஷன் போட்டிருக்கு. சந்திப்பு நாகர்கோவில் ஜங்ஷன், ஹிந்திலையும் அதான் போட்டிருக்கு. சுதாகரும் அவங்க 2 பரிதாபங்களில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். ஏதாவது ஒரு பாட்டு கடைசியாக கேட்டுடுறோம், அது மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இவனுங்க எதையோ ஒன்று ட்ரெண்ட் பண்ணி விட்டுறானுங்க. இதெல்லாம் இருக்குங்க, எதுவும் வாங்குறதுக்கு இல்லை. நான் ஃபஸ்ட்டெல்லாம் ஏதாவது இது மாதிரி பார்த்தோன்னா இமீடியட்டாக வாங்கிடுவேன். இமீடியட்டாக வாங்க மாட்டேன், எனக்கு தேவையான தான் வாங்கிடுவேன். நம்மக்கிட்ட இப்போதைக்கு மேக்ஸிமம் தேவையான பொருள் எல்லாமே இருக்குது. நாகர்கோவில் உள்ள என்ட்ரு ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். இங்கேருந்தே சிட்டி மாதிரி தான் கஜகஜன்னு இருக்குது. ரோடு டிவைடர் போட்டு ஒரே ரோடாக வேறு வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, இங்கே ஆப்பிள் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். அங்கே எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸ்க்ரீன் கார்டு ஒரு 500 ரூபா அந்த மாதிரி சொன்னால் இங்கே போட்டுக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் வேறு எங்கேயாவது போய் ட்ரை பண்ணுவோம். இல்லை அப்படியே அந்த ஸ்க்ரீனை ஸ்க்ராட்ச் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதுதான். வேறு என்ன பண்ணுறது இதுக்கு மேலே நம்ம. அவர்கிட்ட கேட்டேன், கூகுள் வந்து லெஃப்ட்டில் காமிச்சிது, ஷோரூம் என்னடானா ரைட்டில் இருக்குது. என்ன கொடுமடா இது. இருங்க போய் கேட்டு பார்ப்போம் இதுக்கும் ஒரு வாட்டி. கேட்டு வந்துட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. இப்படி ஃபோனை வச்சுட்டு போயிட்டு வரதுக்குள்ளே ஃபோனை தூக்கிடுவாங்க. நம்ம உஷாராக இருக்க வேண்டியது தான். இங்கே இல்லையா கைஸ், ஆன்லைனில் தான் கிடைக்கும்ன்றாங்க. ஆன்லைனுக்கு நம்ம எங்கே போகிறது இப்போதைக்கு முடியாது. பக்கத்தில் எலக்ட்ரானிக் ஷோரூம்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன், இருக்குன்னாங்க. அதை போய் பார்ப்போம். இதுதான் சொன்னார்னு நினைக்கிறேன், மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, இங்கே ட்ரை பண்ணுவோமா? இங்கே கேட்டு பார்ப்போம், ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஏதோ ஒரு இருக்காது, நம்மளே சொல்லிடக்கூடாது இல்லை. அவங்கள ஒரு வாட்டி கேட்டு ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போம். நம்மளே விட்டு எதையும் திறந்து போட வேண்டியது தான். ஸ்க்ரீன் கார்டு வாங்க வந்தேன். ஸ்க்ரீன் கார்டு கிடைக்கல. ஸ்க்ரீன் க்ளீனர் கொடுத்தாரு. சரி ஓகே, அது கிடைக்கிற வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். கீபோர்டுக்கு யூஸ் பண்ணலாம்ல இதை, இந்த க்ளீனரை டேரக்டா ஸ்ப்ரே பண்ணிடாதீங்க, கிளாத்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு எதனால தொடங்க. ஓகே ஓகே ஓகே. உள்ள இறங்கி தண்ணி உள்ள இறங்கின மாதிரி அது இறங்கிடக்கூடாது. ஓகே, தண்ணி இறங்கிடக்கூடாது. ஸோ டேரெக்டாக ஸ்க்ரீனில் அடிக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு. சரி, வந்ததுக்கு இது ஒன்றாச்சு நம்மளால் வாங்க முடிஞ்சது. ஸ்க்ரீன் கார்டு கிடைக்கிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணிப்போம். லாக் கன்னியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீன் கார்டுக்கு பதிலாக ஸ்க்ரீன் க்ளீனர் வாங்கியாச்சு. ஸ்க்ரீன் க்ளீனர் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம கோப்ரோவுக்கு பேட்ரி வாங்க போகிறோமா இல்லை போயிட்டு இல்லைன்னு திரும்பி வர போகிறோமான்னு தெரியல. ஆத்விக் கேமரா ஸ்டோர் ஆக்சசரிஸ் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு சிறப்பான சம்பவம் காத்திருக்கு பாருங்கள். கேங்காக ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. போங்க 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 போங்க. நம்ம எங்கே வண்டியை விடுறதுன்னு தெரியலையே. ஆஹா, கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப்ஸ் இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்க? சரி, இப்படி விட்டு போவோம். இவங்கெல்லாம் டியூஷன் பசங்களா? மாஸ் பண்ணுறீங்களே. ஐயோ, இங்கே கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிஜிஐலேருந்து எல்லாமே இருக்குது. ரேட்டு எவ்வளோ இருந்தாலும் வாங்கி தான் ஆகணும். உள்ளே போய் நம்ம மனசு மாதிரி வேறு பொருள் எதுவும் வாங்கிடக்கூடாது. அதோட காசும் கிடையாது நம்மக்கிட்ட. ஓகே ஓகே. GoPro பேட்டரி இருக்கா? GoPro பேட்டரி
இங்கே அவங்க டூர் கிளம்புறாங்க. ஓகே, இங்கேருந்து கிளம்புறாங்க இந்த ஸ்பாட்டுக்கு. வெறுப்பேற்றிட்டாங்க கைஸ். 2 நிமிஷத்தில் நம்ம வண்டியை ஃபயர் பண்ணிகிட்ருப்பாங்க. அது பாருங்க ஃபுல்லாக ஒரு 30 பொண்ணுங்கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்ன ஏதுன்னு தெரியல. அங்கே தான் நம்ம பேட்ரி வாங்க போனோம். பேட்ரி வாங்க போனால் அங்கே யாரோ கேமரா வாங்க வந்திருக்காங்கன்னு ஃபுல்லாக கேமரா வாங்க அந்த கஸ்டமர் பின்னாடியே சுற்றிட்டு அவருக்கே ரிப்ளை பண்ணிவிட்டு நம்மளை மதிக்கவே இல்லை. ஏன்னா பேட்ரி வாங்க வந்தவங்களாம் மனுஷன் கிடையாதா? பரவாயில்ல கைஸ், நம்ம ட்ரிவாண்ட்ரம் போய் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. இப்போ பாருங்கள் பேட்ரி 50% காமிக்குது. ட்ரிவாண்ட்ரம் போய் நம்ம பேட்ரி வாங்கிக்கலாம், என்ன வேணால் வாங்கிக்கலாம். அது என்ன, அது பேட்ரி வாங்க வந்தால் ஒரு ரெஸ்பான்ஸு, கேமரா வாங்க வந்தால் ஒரு ரெஸ்பான்ஸா? நான் ட்ரிவாண்ட்ரம்லேயே வாங்கிக்கிறேன். எங்கேயாவது நிறுத்தி சாப்பிடுவோம். பசியில் இருந்தாலும் இன்னும் கோபமாக வரும், மைண்டு ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால் நம்ம கிளம்புவோம். ஏதாவது ஒரு நல்ல கடையாக பார்த்து கிளம்பிடுவோம், ரூட் மேப் போட்டு. நிறுத்தலை போயிடுவேன். வேறு இங்கே நிறுத்தக்கூடாதுன்னாங்க. நான் மேப் போடுறதுக்காக எடுத்தேன். ரூட்டு தெரியல, மேப் போடுறதுக்காக நிறுத்துகிறேன். அந்த மேடம் இங்கெல்லாம் நிறுத்தக்கூடாதுன்றாங்க. 73 கிலோமீட்டர்ஸ்ங்க. அழகாக ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இவ்வளோ நாள் இந்த பேட்டரி வச்சு ஓட்டலையா, இப்பவும் ஓட்டுவோம். என்ன கிட்ட போச்சு. ஆக்சுவலாக இந்த லெஃப்ட்டில் போனால் ஈஸியாக போயிடலாம் ட்ரிவாண்ட்ரம்க்கு. நம்ம யூட்டர்ன் போட்டு தான் போகணும் போல். இது நோ என்ட்ரி போட்டிருக்கு. ஸோ பார்வதிபுரம் லெஃப்டில், மார்த்தாண்டம் ஸ்ட்ரெயிட்டு, திருவனந்தபுரம் ஸ்ட்ரெயிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம மார்த்தாண்டத்தை க்ராஸ் பண்ணி தான் திருவனந்தபுரம் போவோம்னு நினைக்கிறேன். டீ பாட் காஃபி. சரி, இங்கே ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துகிட்டு லைட்டாக டீ குடிச்சிட்டு ஏதாவது சின்னதாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு 5 to 10 minutes பிரேக் எடுத்துகிட்டா அதுக்கப்புறம் ஓட்ட நல்லாயிருக்கும். பயங்கரமாக பசிக்குதுங்க. ஸோ நம்ம பிரேக், டீ பாட் பிரேக்கிங்க, நியர்பை நாகர்கோயில். ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்திங்கன்னா 8:23 ஆகுது. ட்ரிவாண்ட்ரம்க்கு இன்னும் 42 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 1 hour 12 minutes காமிக்குது. நம்ம கூகுள் சைத்தான், கூகுள் ஏஞ்சல் எப்படின்னா சொல்லலாம். ரோடு 73 கிலோமீட்டர்ஸ்க்கு எதுக்குறா 2.5 hours காமிக்குதுன்னு பார்த்தா ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன்ஸில் இருக்கிற ரோடு மாதிரி இருக்குங்க. ஏற்றமும் இறக்கமாக இருக்குது. ஸோ ப்ளஸ் இந்த மாதிரி செம்ம டிராஃபிக், ஃபுல்லாக பஸ்ஸு போயிட்டுருக்கு, ஓவர்டேக் பண்ண முடியல. அது ஒரு ரீசன், ஓகேவா? இன்னொன்று, நான் மெயினாக இப்போ கேமரா ஆன் பண்ணது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். டைம் ஆகிடுச்சு, நான் கால் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் தான் இருக்கேன், ஆனால் கேரளாவில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலுங்க. கம்ப்ளீட்டாக நான் கேரளாவில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஃபுல்லாக பாருங்களேன். ஏன்னா நான் கேரளாவில் நிறைய வாட்டி நான் மூணார் வந்திருக்கேன். நிறைய கேரளா வந்ததுனால கேரளா கம்ப்ளீட்டாக இப்படி தான் இருக்கும். ரோடு ஏற்ற இறக்கமாக, வளைவு நெளிவாக, இதே மாதிரி தான் இருக்கும். நான் நாகர்கோயில் கிராஸ் பண்ணி டச் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக தரையெல்லாம் ஈரமாக இருக்குது. பார்த்தா மழை பெஞ்சிருக்கு. நம்ம எப்போல்லாம் மழை பெஞ்சு நின்றுருக்கு, நம்ம அந்த ரோடை கிராஸ் பண்ணுறோம், மழை பெஞ்சு நின்றுருக்கு. ஏன்னா எல்லா வண்டியுமே ஈரமாக இருக்குது, தூரல் போட்டது கிளியராக தெரியுது. லக்கிலி கரெக்டாக நிற்கிது. தேங்க் காட், அதான் சொன்னேன், தேங்க்ஸ் டு நேச்சர். நான் எங்கெல்லாம் போகிறேனோ அதுக்கு முன்னாடியே மழை நின்றுடுது. மழை பெஞ்சால் செம்ம சொதப்பல இடம், ஒரு மாதிரியாக இருக்கும். லைக் நான் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இல்லை என்கிட்ட கோப்ரோவில். ஸோ அது ஒரு மைனஸில். வாட்டர் ப்ரூஃப் கேஸ் வாங்கிட்டோன்னு வச்சுங்க, சூப்பராக இருக்கும். நான் காஷ்மீர் ரீச் ஆகிறதுக்குள்ளே எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் நான் Insta 360 வாங்க ட்ரை பண்ணுறேன். அதுதான் மெயினாக, அதுக்கு தான் நான் கேமரா ஆன் பண்ணேன். அதுவும் ஆன் ஆகுதுன்னு நினச்சேன், ஆன் ஆகுது. ஆன் ஆகும்போது ஆன் ஆகலை. அப்போ 4% காமிச்சுதா, இப்போ 45% காமிக்குது. இந்த பேட்டரியை அசிங்கமாக திட்டினேன், அப்புறமா ஆன் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாதிரி தாங்க இருக்குது இந்த ரோட்டில். ஓவர்டேக்கே பண்ண முடியல. இன்னும் 1 hour ஆகுமோ 2 hour ஆகுமோ தெரில. இந்த மாதிரி வளைவுலலாம் நம்ம ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஏன்னா எதிரில் வண்டி வந்தால் நம்ம லாக் ஆகிடுவோம். நான் திறந்து வச்சுட்டு பேசினா உங்களுக்கு என்ன கேட்கும்? ஒன்றும் கேட்காது. பாருங்க, லக்ஷ்மி கேஎல் வெஹிக்கிள். எனக்கு முன்னாடியுமே கேஎல் வெஹிக்கிள்.
இதெல்லாம் தமிழ்நாடு பஸ்ஸு, ஏன்னா பார்டரில் இருக்கிறது இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வர்றது கவர்மெண்ட் பஸ்ஸஸ். இந்த லாரி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஃபேஸ் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும்ல, அது ரொம்ப பழைய மாடல், இப்போலாம் வரதில்லை. நம்ம ஓவர்டேக் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இங்கே நிற்கின வேலைக்கே ஆகாது. ஓகே, சடனாக பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டுங்க. இதுதான் பார்டரா தெரியலையே, இன்னும் மார்த்தாண்டமே வரலையே. மார்த்தாண்டம் வராமல் எப்படி பார்டர் வரும்? தமிழ்நாடு தாங்க, இதெல்லாம் தமிழில் தான் இருக்குது எல்லா பேரும். எப்போ தமிழ் வார்த்தை கட் ஆகுதோ அப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் தமிழ்நாடு முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. லாட்ரிலாம் வைக்கிறாங்க. கேரளா தானா இது? லாட்ரி விற்றாலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதே. ஐநா வேறு செல்லா போஸ்ட்டு. ஆஹா, வேற மாதிரிப்பா, குஷியாகிடும். இப்போ நம்ம லாட்ரி பார்த்தாலே டெய்லி இங்கே ஒரு லாட்ரி வாங்குவேன். நான் கேரளாவில் இருக்க வரைக்கும் டெய்லி லாட்ரி வாங்குவேன். ஓப்பனாக சொல்கிறேன், அதில் என்ன இருக்குது, டெய்லியும் ஒரு 30 rupees 40 rupees ஏதோ ஒன்று. இது என்ன ஊர்? படந்தாலா மூடு. கேரளா வந்துட்டோமா இல்லை தமிழ்நாட்டில் விற்கிறாங்களா? வேணாம், இன்னைக்கு வாங்க வேணாம், நம்ம நாளைக்கு வாங்குவோம். இது இறங்கி இப்போ வாங்கினா நாளைக்கு ரிசல்ட்டு மத்தியானம் பார்க்கலாம். இது என்ன ஊர்? வேறு எங்கேயாவது கூட வாங்கலாம். வந்தோடனே லாட்ரியா? வேணாம், அடுத்த வாட்டி. கைஸ், இதுதாங்க கரெக்டாக கேரளா. மார்த்தாண்டமே நான் க்ராஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரோடு இருக்குல்ல, இப்போ நான் ஓட்டிகிட்டு போகிறேன், இந்த ரோடுக்கு லெஃப்ட்டு வந்து கேரளா, ரைட்டு வந்து தமிழ்நாடு. சொன்னால் நம்புவீங்களா? சீரியஸ்லி vlog மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கே செம்ம எக்ஸைட்டடுங்க. ஏட்டக்கே போமா. அது கேரளாவா தமிழ்நாடா? அதுதான் இது. இப்போ மேப்பில் செக் பண்ணேன், பார்டர் கோடு போட்டிருக்கு இந்த ஃபுல்லாக கேரளா. ஓகே ஓகே, ஏன்னா அங்கே லாட்ரி இருந்தது, கேரளா வந்துருச்சோ. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. நான் சொன்னது தாங்க கரெக்டு. நான் சொன்னல என்ன மாதிரி. ஐயோ, என்ன சர்ப்ரைஸ் பாருங்கள். ட்ராவல் கிவ்ஸ் வண்டர்ஃபுல் சர்ப்ரைசஸ். என்னடா லாட்ரி விற்கிறாங்களே, எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு பார்த்தா இது எல்லாமே லெஃப்ட் சைடு எல்லாமே கேரளா, ரைட் சைடு எல்லாம் அங்கே பாருங்க உதயநிதி ஸ்டாலின் எழுதியிருக்கு பார்த்தீங்களா? ரைட் சைட்லலாம் தமிழ் எழுதியிருக்கா. லெஃப்டில் பாருங்கள் லாட்ரி. ஓ மை காட், வேறு மாதிரி. திடீர்னு ஆன் ஆகுது, திடீர்னு ஆஃப் ஆகுது. இன்னும் 27 கிலோமீட்டர்ஸில் திருவேண்டரம் வந்துடும். பட் நம்ம திருவேண்டரம் போகிறோமா இல்லையான்னு கன்ஃபார்மாக தெரியல. கோவளம் இருக்குது நடுவில், அங்கே ஸ்டே கிடச்சா பார்ப்போம், இல்லைனா திருவேண்டரம் போயிடுவோம். இங்கே ஏன் நிறுத்தினேன்னா, இங்கே பாருங்கள் கிரிக்கெட் ஆடிட்டுருக்காங்க. சரி, அது ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போகலான்னு இதை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போது 6 o'clock 6:15 ஆகுது. நைட் இங்கேயே போட்டு தூங்கிட்டேன். நைட்னா ஒரு 2 o'clock 1:30 அந்த மாதிரி. இது கேரளாவில் கோலம் அடுத்து இருக்க சங்குமுகம் பீச். இன்றைக்கி நைட் இங்கே தான் தங்கணும். இப்போ போய் ரூம் எடுக்க போகிறேன். டார்மெட்ரி எடுத்துடுவேன். எடுத்துகிட்டு எடிட்டிங்லாம் முடிக்கணும் 2 நாள். நாளைக்கு கோவலம் பார்த்துட்டு ட்ரிவாண்ட்ரம் பார்த்துட்டு அரக்கலாக்கு போயிடுவேன்.
ஒன்றா இருந்தாங்க ஆக்சுவலாக. இப்போ பாருங்கள், அது தனித்தனியாக இருந்தாங்க, ஒன்றா ஆயிட்டாங்க. அவர் போட்டு தண்ணியில் ஓய் நடிக்கிறாரு. அது என்ன மட்டும் தெரியல. அது எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்றது தெரியல. இவரும் ஓய் நடிக்கிறாரு, அவரும் ஓய் நடிக்கிறாரு. அவர் அடிச்சுட்டே இருக்காரு. இவரும் அடிக்கிறாரு, 2 பேரும் அடிக்கிறாங்க. அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக வலை, ரெண்டுமே சேர்ந்து வலிச்சுட்டே வராங்க. வேறு லெவலில். പാമ്പ് കടലിലുണ്ടല്ലോ. പാമ്പോ കാണണ്ടല്ലോ. പാമ്പ്